அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நன்னூல் எழுத்ததிகாரம் பதவியல்ல வடமொழியாக்கம் பற்றி பார்க்க போகிறோம். வடமொழியாக்கம் அப்படிங்கிறது நெடுங்காலமாக பிற மொழியாளருடன் உறவு கொண்ட மொழி எதுனா தமிழ். நெடுங்காலமாக பிற மொழியாளருடன் உறவு கொண்ட மொழி தமிழ். எப்படி இந்த உறவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, வணிக தொடர்பாலும் பிற நாட்டார் ஆட்சியாலும் தமிழ் மொழியில் பிற மொழி சொற்கள் மிகுதியாக கலந்துள்ளன. வணிக தொடர்பாலும் பிற நாட்டார் ஆட்சியாலும் தமிழ் மொழியில் பிற மொழி சொற்கள் மிகுதியாக கலந்துள்ளன. அதில் முக்கியமான மொழி எதுன்னு பார்த்தோன்னா ஆரியமாகிய சமஸ்கிருதம். சமஸ்கிருத மொழியை தான் ஆரிய மொழி அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக தமிழ் கூட கலந்த மொழி எதுன்னு பார்த்தோன்னா சமஸ்கிருதம். குறைந்த அளவில் கலந்த வடமொழி கலப்பை தொல்காப்பியர் ஏற்றுக்கொண்டு விதியும் செய்துள்ளார். தொல்காப்பியம் செஞ்சப்போ பார்த்தோன்னா குறைந்த அளவு தான் வடமொழி கலந்துருக்கு, அதை ஏற்று அப்படியே விதி செஞ்சிருக்காரு தொல்காப்பியர். ஆனால் இடைக்காலத்தில் வடமொழி மிகுதியாக தமிழில் கலந்துட்டனால அதை தமிழில் அமைக்கிற முறை பற்றி சொன்னவர் யாருன்னா நன்னூலார். அதை தான் வடமொழியாக்கம் அப்படிங்கிற தலைப்பில் நன்னூலார் பேசியிருக்காரு. அது பதவியலில் இடம்பெற்றிருக்கு. வடமொழியாக்கம் அப்படிங்கிறது எந்த இயலில் இடம்பெற்றிருக்கு, நன்னூலில் எந்த இயலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டாங்கன்னா பதவியலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொல்காப்பியர் தொல்காப்பியம் எழுதுகிறப்ப வடமொழியோட கலப்பு குறைவாக தான் இருந்துச்சு. அதனால அதை ஏற்றுக்கிட்டு அப்படியே விதி செஞ்சிருக்காரு தொல்காப்பியர். ஆனால் இடைக்காலத்தில் அதிக அளவு வடமொழி தமிழில் கலந்துட்டனால அதை எப்படி தமிழில் மாற்றி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி விதியை உருவாக்குனவர் யாருன்னா நன்னூலார். அதற்கு அவர் இட்ட தலைப்பு எதுனா வடமொழி ஆக்கம். அதை 2 வகையாக பிரிச்சிருக்காரு. தற்சமம் அப்படின்னும் தற்பவம் அப்படின்னும் சொல்லி நன்னூலார் 2 வகையாக பிரிச்சிருக்காரு. தற்சமம் அப்படின்னா ஆரிய மொழியில் இருந்து தமிழில் வழங்கும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும். அவை தமிழுக்கும் ஆரியத்திற்கும் உரிய பொதுவெழுத்தால் ஆகி எவ்வித திரிபும் இன்றி அப்படியே வழங்கப்படும். இப்போ ஆரிய மொழியிலிருந்து தமிழில் வழங்குற சொற்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வட சொற்கள். அதில் தமிழுக்கும் ஆரியத்திற்கும் இருக்கிற பொது எழுத்தால் எழுதுறாங்க. அப்படி எழுதும்போது அதை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே எழுதுவாங்க. அதை தான் தற்சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரிய மொழியிலேருந்து தமிழில் வழங்குற சொற்கள் எதுனா வட சொற்கள். அது தமிழுக்கும் ஆரியத்திற்கும் இருக்கிற பொதுவான எழுத்தால் எழுதுறாங்க. அப்படி எழுதும்போது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே எழுதுறது தான் என்னதுன்னா தற்சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு எடுத்துக்காட்டு தான் அமலம், உருவம், காரணம். தற்சமம் அதுக்கு எடுத்துக்காட்டு அமலம், உருவம், காரணம். அடுத்தது தற்பவம் பற்றி பார்க்க போகிறோம். தற்பவம் அப்படிங்கிறது தமிழுக்கும் ஆரியத்திற்கும் உரிய பொது எழுத்துகளாலும் ஆரியத்திற்கே உரிய சிறப்பு எழுத்துகளாலும் ஆகி தமிழ் ஒலிப்பிற்கேற்ப மாற்றி வழங்கப்படுவது தான் தற்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழுக்கும் ஆரியத்திற்கும் இருக்க பொது எழுத்து இருக்கு இல்லையா, அதில் ஆரியத்திற்கே உரிய சிறப்பு எழுத்து எழுதுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம தமிழ் ஒலிப்பிற்கேற்ற நம்ம மாற்றி எழுதுறது தான் என்னென்னா தற்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வடமொழி எழுத்து இருக்குது, அந்த எழுத்தை நம்ம மாற்றி தமிழ் எழுத்தில் எழுதுறது தான் தற்பவம். அதுவே அதே இதை அப்படியே எழுதுறது தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே எழுதுறது தற்சமம். தற்பவம் அப்படிங்கிறது அந்த வடமொழி எழுத்தை தமிழ் எழுத்தா மாற்றி எழுதுறது தான் தற்பவம். ஹரன் அப்படிங்கிறத அரண் அப்படின்னும் ஹரி அப்படிங்கிறத அரி அப்படின்னும் மாற்றி எழுதுறது தான் தற்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திரியும் எழுத்துக்கள். இப்போ நம்மளோட வடமொழி எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுவும் தமிழ் எழுத்துக்களும் எப்படி பொதுவாக எழுதுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். திரியும் எழுத்துக்கள் அதற்கான பொது விதி, இப்போ தமிழுக்கும் ஆரியத்திற்குமான பொது விதி பற்றி பார்க்க போகிறோம். 146 என்ன சொல்லுதுன்னா, இடையில் 4 ஈற்றில் 2 அல்லா அச்சு ஐ வருக்கம் முதல் ஈறு எவ்வாதி நான்மை லவ்வாகும் ஐ பொதுவெழுத்து ஒளிந்த நாள் 7 திரியும். இடையில் 4 ஈற்றில் 2 அல்லா அச்சு ஐ வருக்கம் முதல் ஈறு எவ்வாதி நான்மை லவ்வாகும் ஐ பொதுவெழுத்து ஒளிந்த நாள் 7 திரியும். அதாவது அச்சு, இங்கே பாருங்க அல்லா அச்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அச்சு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா உயிரெழுத்து. வடமொழியில் அச்சு அப்படிங்கிறது தமிழில் உயிரெழுத்து.
இப்போ ஆரிய மொழியில் அச்சு என்று வழங்கப்படும் உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோன்னா 16 இருக்குது. இப்போ நம்மளோட உயிரெழுத்துக்கள் 12, தமிழில் உயிரெழுத்துக்கள் வந்து 12, அதுவே ஆரிய மொழியில் உயிரெழுத்துக்கள் வந்து மொத்தம் 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இடையில் 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 16 எழுத்தில் இடையில் 4 அப்படின்னு பார்க்கும்போது அதில் தொடங்குற இடையில் 4 அப்படிங்கிறப்ப 7ஆம் உயிர் முதல் 4, 7, 8, 9, 10 இந்த 4 உயிரெழுத்துக்களும் ஈற்றில் நின்ற 2 ஆகிய 6. ஈற்றில் 2 அப்படிங்கிறப்ப 16ங்கிறப்ப 15, 16 இந்த 6 எழுத்துக்களும் இடையில் 4 அப்படிங்கிறது வந்து அந்த 16 எழுத்துக்களில் இடையில் 4 அப்படிங்கிறது 7, 8, 9, 10 4 எழுத்துக்களும் ஈற்றில் 2 அப்படிங்கிறது 16ங்கிறப்ப ஈற்றில் 2 அப்படின்னா 15, 16 இந்த முன்னாடி சொன்ன 4ம் பின்னாடி சொன்ன 2ம் மொத்தம் 6 எழுத்துக்களும் ஒளிந்த 10 எழுத்துக்களும் இரு மொழிகளுக்கும் பொது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பொதுவான எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை சொல்லியிருக்காங்க? 10. அதுவும் உயிர் எழுத்துக்களில் மொத்தம் 10 எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொது எழுத்து இல்லாதது எதுனா அந்த 7, 8, 9, 10, 15, 16 இந்த 6 எழுத்துக்களும் பொது எழுத்து இல்லை. இதை தவிர மீதி 10 எழுத்துக்களும் என்னது? உயிரெழுத்துக்களை தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பொதுவான எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் அல் அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்தில் மெய்யெழுத்துக்களுக்கு என்ன பேருனா அல் அப்படின்னு சொல்லி பேர். அதில் மொத்தம் 37 இருக்கும். 37 எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இருக்கும். நம்மளுக்கு மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 தமிழில். ஆனால் சமஸ்கிருதத்தில் மொத்தம் 37 மெய்யெழுத்துக்கள் இருக்கும். அதில் பார்த்தோன்னா வருக்கம் முதல் ஈறு அப்படிங்கிறப்ப கா, சா, டா, தா, பா இந்த 5ல் ஒவ்வொன்றும் அமைந்த 4 வருக்கம். வருக்கம் முதல் ஈறு அப்படின்னா கா, சா, டா, தா, பா எனும் 5ல் ஒவ்வொன்றுக்கும் அமைந்த 4 வருக்கமும் அதில் முதல்ல இருக்க கா, சா, டா, தா, பா எனும் 5ம் அவற்றை அடுத்து நிற்கும் ஞா, ஞா, நா, நா, மா எனும் 5ம் இந்த மொத்தம் எத்தனை வந்துருச்சு? 10 வந்துருச்சு. அடுத்தது பார்த்தோன்னா எவ்வாதி நான்மை அப்படிங்கிறது யா, ரா, லா, வா இந்த இருக்க 4ம் எவ்வாதி 4 அப்படிங்கிறப்ப யா, ரா, லா, வா அந்த வரிசையில் வர 4 யா, ரா, லா, வா அந்த 4ம். அடுத்தது லவ்வாகும் அப்படிங்கிறத அடுத்த வரிசையில் இருக்க லா மட்டும் 1. இப்போ ஐம் அப்படின்னா மொத்தம் 5, 5, 25 மொத்தம் எத்தனை வந்திருக்கு? 25. ஐம்ங்கிறது 25. இப்போ நம்மளுக்கு எப்படி 25 வந்திருக்குன்னா மேலே உயிரெழுத்துக்களில் மொத்தம் 10 பார்த்துருக்கோம். அடுத்தது மெய்யெழுத்துக்களில் வருக்கம் முதல் ஈருன்னு பார்த்தப்ப கா, சா, டா, தா, பா 5. அதை அடுத்து வர ஞா, ஞா, நா, நா, மா 5 மொத்தம் 10. அடுத்தது யா, ரா, லா, வா எவ்வாதி யா வரிசையில் வர 4, லா வரிசையில் வர 1 மொத்தம் 15. மெய்யெழுத்துக்களில் பொதுவான எழுத்துக்கள் 15, உயிரெழுத்துக்களில் பொதுவான எழுத்துக்கள் வந்து 10. மொத்தம் ஐம் அப்படிங்கிறது 25 வந்துருச்சு. பொதுவெழுத்து ஒளிந்த 47ம் திரியும். பொதுவெழுத்து ஒளிந்த 47 பொதுவெழுத்து மொத்தம் 25. அதுதான் ஐம்னு சொல்லிட்டாங்க. 5, 25 பொதுவெழுத்து ஒளிந்த 4 28. இந்த 28 எழுத்துக்களும் பொதுவெழுத்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு டைம் பார்த்தோன்னா இடையில் 4ம் ஈற்றில் 2ம் அல்லா அச்சு ஐ வருக்கம் முதல் ஈறு எவ்வாதி நான்மை லவ்வாகும் ஐம் பொதுவெழுத்து ஒளிந்த 4 7ம் திரியும். அதாவது ஆரிய மொழியில் அச்சு அப்படின்னு சொல்கிறது எதுனா தமிழில் வழங்குற உயிரெழுத்து. அதில் மொத்தம் 16 எழுத்துக்கள் இருக்கும். அவற்றுள் 7ஆம் உயிர் முதல் 7, 8, 9, 10 இந்த 4ம் ஈற்றில் நின்ற 2 அதாவது 15, 16 இது 2ம் வந்து
தவிர மீதி 10 எழுத்துக்களும் தமிழ் மொழிக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பொது. அதே மாதிரி மெய்யெழுத்தில் வந்து ஆரிய மொழியை அல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வர ஃபஸ்ட்டு வரிசையில் வர காசா டா தாப்பா அப்படிங்கிற 5 எழுத்தும் அதை அடுத்து நிற்கிற ஞா ஞா நா மா மொத்தம் 10 எழுத்து ஆயிடுச்சு. அடுத்தது யாரா லா வா அப்படிங்கிறது 4, அடுத்தது லா 1 மொத்தம் 15ம் இரு மொழிகளுக்கும் பொதுவாகும். அடுத்தது இந்த 25 எழுத்து உயிரெழுத்து 10 மெய்யெழுத்து 15, இது 25ம் உயிரெழுத்து தமிழ் மொழிக்கும் ஆரிய மொழிக்கும் பொதுவானது. இது நீங்கள் 28 எழுத்துக்கள் வந்து சிறப்பெழுத்துக்கள், ஆரியத்துக்கு மட்டுமே உடைய சிறப்பெழுத்துக்கள், ஆரியத்திற்கு மட்டுமே உரிய சிறப்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை தமிழில் வந்து வழங்கும் போது தமிழ் எழுத்துக்கு ஏற்ற மாதிரி திரிந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஆரிய உயிரெழுத்து மொத்தம் அச்சுன்னு சொல்லுவாங்க, மொத்தம் 16. மெய்யெழுத்து வந்து அல் அல்லது வியஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க, மொத்தம் 37. அடுத்தது எழுத்து திரிபு. எழுத்து திரிபுக்கான சிறப்பு விதி சொல்லியிருக்காங்க. எழுத்து திரிபுக்கான சிறப்பு விதி நூற்பாய் எண் 147. நூற்பாய் எண் 147. அவற்றுள் 7ஆம் உயிர் ஈயும் இருவும், ஐவருக்கத்து இடையில் 3ம் அவ்வம் முதலும், 8 யவ்வும் 30 சயவும், மேலொன்று சடவும் 2 சதவும், 3 யகவும் 5 கவ்வும், ஈறு ஐயும் ஈறு இகரமும் இப்போ 7ஆம் உயிர் ஈயும் இருவும் வடமொழி எழுத்து இருக்கு இல்லையா, அதில் 7ஆவது உயிரெழுத்து என்னவா மாறும் அப்படின்னா ஈயாகவும் இருவாகவும் மாறும். ஆரிய எழுத்தின் 7ஆவது உயிர் என்னவா மாறும், இகரமாகவும் இருவாகவும் மாறும். 7ஆம் உயிரெழுத்து 7ஆம் உயிர் ஈயும் இருவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆரிய மொழியில் இருக்க 7ஆவது உயிர் வந்து உயிரெழுத்து ஈரமாகவும் இருவாகவும் திரியும். அடுத்தது ஐவருக்கத்து இடையில் 3ம். ஐவருக்கத்து இடையில் 3ம்னா 5ஆவது வர்க்கம் இருக்கு இல்லையா, அதில் இடை நின்ற 3 எழுத்துக்கள் வந்து அவ்வ முதலும் அப்படிங்கிறப்ப அந்த எழுத்தோட முதல் எழுத்தா தெரியும். ஐவருக்கத்து இடையில் 3ம் அவ்வ முதலும். ஐவருக்கத்தில் வர எழுத்து ஐவருக்கத்தில் இடையில வர 3 எழுத்துக்கள் அந்த எழுத்தோட முதல் எழுத்தா மாறும், அந்த வர்க்கத்தோட முதல் எழுத்தா மாறும். ஐவருக்கத்து இடையில் 3ம் அவ்வம் முதலும். அடுத்தது 8 யவ்வும் 30 சயவும். 8ஆவது எழுத்து யகரமாகவும் 30ஆவது எழுத்து சகரமாகவும் யகரமாகவும், மேலொன்று சடவும் அப்படின்னா 30ஓட மேலொன்று கூட்டினோன்னா 31. 31ஆவது எழுத்து வந்து சகரமாகவும் தகரமாகவும். அடுத்தது 2 சாதாவும் அப்படின்னா சதவும் அப்படின்னா 32ஆவது எழுத்து சகரமாகவும் தகரமாகவும். 3 யகவும் அப்படின்னா 33ஆவது எழுத்து வந்து யகரமாகவும் ககரமாகவும். அடுத்தது 5 கவ்வும் 35ஆவது எழுத்து ஐந்திருக்கவும் 35ஆவது எழுத்து இருமுறை வந்து ககரமாகவும் மாறும். 5 கவ்வும் 2 கவ்வும் அப்படிங்கிறப்ப 2 முறை வந்து ககரமாகவும் தெரியும். 2 முறை ககரமாகவும் தெரியும். ஈறு ஐயும் அப்படின்னா ஆகாரத்தோட ஈறு வந்து ஐயா, ஆகாரம் வந்து ஐயாகவும் ஈறு இகிரமும், ஈகாரம் வந்து இகிரமாகவும் திரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு டைம் பார்க்கலாம். எழுத்து திரிபோட சிறப்பு விதி நூற்பாய் எண் 147. அவற்றுள் 7ஆம் உயிர் ஈயும். 7ஆவதாக இருக்க உயிரெழுத்து ஈயாகவும் இருவாகவும் திரியும். ஐவருக்கத்து இடையில் 3ம் அவ்வம் முதலும். ஐவருக்கத்துக்கு இடையில வர 3 எழுத்துக்கள் அந்த வர்க்கத்தோட முதல் எழுத்தாகவும். 8 யவ்வும் 8ஆவது எழுத்து யாவாகவும் யகரமாகவும் வகரமாகவும். 30ஆவது எழுத்து சகரமாகவும் யகரமாகவும்.
மேலொன்று அப்படிங்கிறப்ப 31வது எழுத்து சகரமாகவும் தகரமாகவும், 2 சதவும் அப்படின்னா 32வது எழுத்து சகரமாகவும் தகரமாகவும், 3 அப்படின்னா 33வது எழுத்து யகரமாகவும் ககரமாகவும், 5 கவ்வும் அப்படின்னா 35வது எழுத்து இருமுறை ககரமாகவும், ஆயிரு ஐயும் அப்படின்னா ஆகாரம் வந்து ஐகாரமாகவும், ஈயிரு இகரமாகவும் ஈகாரம் வந்து இகரமாகவும் திரியும் அப்படிங்கிறது தான் நூற்பாயன் 147 சொல்கிற சிறப்பு விதி. அடுத்தது மொழி முதலாக சமஸ்கிருத சொற்கள் தமிழாதல். மொழி முதலாகாத சமஸ்கிருத சொற்கள் வந்து எப்படி தமிழாகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. நூற்பா 148 ரவ்விற்கு அம்முதல் ஆமு குறிலும் லவ்விற்கு இம்முதல் இரண்டும் யவ்விற்கு ஈயும் மொழி முதலாகி முன்வருமே. இப்போ ரவ்விற்கு அம்முதல் ஆமு குறிலும் அப்படின்னா, இப்போ சமஸ்கிருத சொல்ல ரகரம் வந்து ஃபஸ்ட்டில் வந்துச்சுன்னா அதற்கு ஃபஸ்ட்டு அந்த ரகரத்துக்கு முன்னாடி ஆ இ உ இந்த 3 எழுத்துக்களில் ஒரு எழுத்து கண்டிப்பாக இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லவ்விற்கு இம்முதல் இரண்டும் யவ்விற்கு லகரம் முதல் எழுத்தாக வந்துச்சு அப்படின்னா அதில் ஈ முதல் இரண்டும்னா இகரமும் உகரமும் வரும். யவ்விற்கு ஈயும் யகரம் வந்து சமஸ்கிருத எழுத்தில் ஃபஸ்ட் எழுத்தாக வந்துச்சு அப்படின்னா அதற்கு யகரத்திற்கு வந்து யகரத்திற்கு முன்னாடி இகரமும் மொழி முதலாகி முன் வருமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரகர எழுத்து வந்துச்சுன்னா அம்முதல் ஆமு குறிலும் அந்த ரகரத்திற்கு முன்னாடி சுட்டெழுத்துக்களான ஆ இ உ இந்த 3 எழுத்துக்களும் 3 எழுத்துக்களில் ஒரு எழுத்து கண்டிப்பாக வரும். அதுவே லகரத்திற்கு வந்துட்டு ஈ முதல் இரண்டும் அப்படிங்கிறப்ப இகரமும் உகரமும் வரும். யவ்விற்கு ஈயும் யகரத்திற்கு முன்னாடி இகரம் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது மொழி முதலாகி முன் வருமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா ரங்கனுக்கு முன்னாடி ஆ போட்டு அரங்கன், ராமனுக்கு ஈ போட்டிருக்காங்க முன்னாடி, ரோமனுக்கு முன்னாடி ஊ போட்டிருக்காங்க. லாபம்க்கு லாங்கிற எழுத்து வரனால அகர எழுத்து வராமல் லாபம் உலோபம் உகரம் வந்திருக்கு. யக்கன் யகரத்துக்கு பின்னாடி ஈ மட்டும்தான் வரும், இயக்கன். இது வந்து மொழி முதலாக சமஸ்கிருத சொற்கள் தமிழாதல் அப்படிங்கிறதுக்கான நூற்பா. அடுத்தது சொற்களின் இடையில் திரிதல். சொற்களோட இடையில் திரிதல். நூற்பா 149 இணைந்தியல் காலை யரலுக்கு இகரமும் மவ்வுக்கு உகரமும் நகருக்கு அகரமும் இசை வரும் ரவ்வழி உவ்வும் ஆம்பிற. சொற்களின் இடையில எப்படி திரியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இணைந்தியல் காலை யரலுக்கு இகரமும் மவ்வுக்கு உகரமும் நகருக்கு அகரமும் இசை வரும் ரவ்வழி உவ்வும் ஆம்பிற. இப்போ இணைந்தியல் அப்படின்னா என்னென்னா 2 மெய்யெழுத்துக்கள் இணைந்து ஒரே எழுத்து மாதிரி வர்றது தான் இணைந்தியல். இணைந்தியல் அப்படின்னா 2 மெய்யெழுத்துக்கள் இணைந்து ஒரு எழுத்து போல் வர்றது இணைந்தியல். அந்த மாதிரி வரும்போது யா ரா லா இந்த 3 எழுத்துக்களுக்கும் இகரம் வரும். யா ரா லா இந்த 3 எழுத்துக்களுக்கும் இகரம் வரும். மகர வகரங்களுக்கு மவ்வக்கு அப்படின்னா மகர வகரங்களுக்கு உகரம் வரும். நகரக்கு அகரமும் நகர எழுத்துக்கு அகர எழுத்து வரும். அது மட்டும் இல்லாமல் ரவ்வழி உவ்வும் அப்படின்னா ரகரத்திற்கு பின் உகரம் வரும். இது மட்டும் இல்லாமல் ஆம்பிற அப்படிங்கிறப்ப இதை மட்டும் இல்லாமல் பிற மாற்றங்களையும் பெறும். இணைந்தியல் காலை யரலுக்கு இகரமும் மவ்வக்கு உகரமும் நகரக்கு அகரமும் மிசை வரும் ரவ்வழி உவ்வும் ஆம்பிற அப்படின்னா இணைந்தியல் அப்படின்னா 2 மெய்யெழுத்துக்கள் இணைந்து ஒரே எழுத்து மாதிரி வரும்போது யா ரா லா இந்த 3 எழுத்துக்கு வந்து இகரமும் மகரத்துக்கும் வகரத்துக்கும் உகரமும் நகரத்துக்கு அகரமும் மாறி வரும். வந்து வட சொற்களாக அமையும். இந்த மாதிரி
யாராலாக்கு இகரமும் மகர வகரத்துக்கு உகரமும் நகரத்துக்கு அகரமும் வந்து வட சொற்களாக அமையும். அது மட்டும் இல்லாமல் ரகரத்திற்கு உகரமும் வரும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த மாதிரியான சொற்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் ஆம்பிர அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழுக்குரிய சிறப்பெழுத்துக்கள். தமிழுக்குரிய சிறப்பெழுத்துக்கள் 100 என்ன சொல்லுது அப்படின்னா, ரா நா ழா ஏ ஒவ்வும் உயிர்மெய் உயிரளபு அல்லா சார்பும் தமிழ் பிற பொதுவே. ரா நா ழா ஏ ஒவ்வும் உயிர்மெய் உயிரளபு அல்லா சார்பும் தமிழ் பிற பொதுவே. தமிழுக்கான சிறப்பெழுத்துக்கள் எதுன்னு பார்த்தோன்னா, முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30 இருக்குது. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இதில் 5 எழுத்து மட்டும் சொல்லியிருக்காங்க. ரா நா ழா ஏ ஓ இந்த 5 எழுத்துக்களும். அடுத்தது சார்பெழுத்துக்கள் 10 இருக்கு இல்லையா, அந்த சார்பெழுத்துக்கள் 10ல் உயிர்மெய் எழுத்தும் உயிரளபு அல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர்மெய் எழுத்தும் உயிரளபடையும் அல்லாத மீதி 8ம் வந்து தமிழுக்குரிய சிறப்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தம் 8 5 13. முதல் எழுத்துக்கள் 30ல் 5, ரா நா லா ஏ ஓவும் 5, 10 சார்பெழுத்துக்களில் உயிர்மெய் உயிரளபு இல்லாத 10ல் 2 பேசினா மீதி 8 எழுத்துக்களும் தமிழுக்குரிய சிறப்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் மொத்தம் தமிழுக்குரிய சிறப்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா 13. முதல் எழுத்தில் ரா நா லா ஏ ஓ, சார்பெழுத்தில் உயிர்மெயும் உயிரளபடையும் அல்லாத மீதி 8ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழுக்கும் ஆரியத்திற்கும் இடையே பொது எழுத்துக்கள் எத்தனை 25ன்னு சொல்லி நம்ம முதல் நூற்பாலேயே பார்த்தோம். நூற்பா 146ல் ஆரிய எழுத்தில் வந்து உயிரெழுத்து வந்து 10 அப்படின்னும் மெய்யெழுத்து வந்து 15, மொத்தம் 25 எழுத்துக்கள் தமிழுக்கும் ஆரியத்திற்கும் பொதுவான எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆரியத்திற்கே பொதுவான எழுத்துக்கள் 28 அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த நூற்பா என்னன்னு பார்த்தோன்னா, இடையில் 4ம் ஈற்றில் 2ம் அல்லா அச்சு ஐ வருக்கம் முதல் ஈறு எவ்வாதி நான்மை லவ்வாகும் ஐயாயும். இந்த 5 5 25 வந்துட்டு தமிழுக்கும் ஆரியத்திற்கும் பொதுவானது. பொதுவெழுத்து ஒளிந்தால் 4 7 திரியும் அப்படின்னா இந்த மீதி இருக்க 28 எழுத்துக்களும் ஆரியத்திற்கே சிறப்பான எழுத்துக்கள். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ் ஆரிய பொதுவெழுத்துக்கள் 25, தமிழ் சிறப்பெழுத்துக்கள் 13, ஆரிய சிறப்பெழுத்துக்கள் உயிரெழுத்தில் 6, மெய்யெழுத்தில் 15, லகரத்தின் முன் 4 பின் 4 7. மெய்யெழுத்துக்களில் காசா டாத்தாப்பா வர்க்கம் வந்து 15 இருக்குது. லகரத்தின் முன் 4 பின் 3 7, மொத்தம் 28 எழுத்துக்கள் வந்து ஆரியத்திற்கே உரிய சிறப்பெழுத்துக்கள். இதோட நம்ம பதவியல் பற்றி பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த இயல் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.